நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ புரட்டாசி மாத பொது பலன்களை நம்ம பார்ப்போம். இப்போ கும்பராசிக்கு அதிபதி ராசியிலே இருக்கிறாரு. இப்போ ஜென்மச்சனியில் இருக்கிறோம். இப்போ கும்பராசிக்காரங்க ஜென்மச்சனியில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், முதல்ல விரய சனியில் எவ்வளோ விரயம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. இப்போ ஜென்ம சனியில் இன்னும் ஏன்டா பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுருப்பீங்க. இன்னொரு 5 மாதங்கள் கழித்து உங்களுக்கு கும்ப ராசியை விட்டு அவர் மீனத்துக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பிரகாசமான காலகட்டங்களாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களோட 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகு குருவாக செயல்படுவார். ஏன்னா குருவோட வீட்டில் இருக்கிற ராகு குரு மாதிரியே தான் செயல்படுவார். சனி செவ்வாய் தொடர்பு இல்லாத ராகு நல்ல பலனையை தான் அப்படியே குரு என்ன பண்ணுவாரோ அதே பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். தன வரவு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை, அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, அந்த மாதிரி குடும்ப உறவுகள்லாம் ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் நல்லாவே இருக்கும். ஏன்னா உங்கள் 2ஆம் பாவத்தை உச்ச புதன் உங்கள் 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதனால் உங்கள் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், தனம், வாக்கு, குடும்பம், உங்கள் வாக்கெல்லாம் நல்லா இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நல்லாவே இருக்கும். ஏன்னா உச்சபுதன் பார்க்குறதுனால இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சனியோட பார்வை இருக்கிறதுனால இளைய சகோதரனால் சிறு மன கஷ்டங்கள் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் இன்னொரு 5 மாதங்கள் கழித்து அதெல்லாம் சரியாகக்கூடிய நல்ல காலகட்டங்கள். அதே மாதிரி உங்களோட 4ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறது, கல்வியில் இந்த காலகட்டத்தில் நல்லா படிப்பீங்க. அதே மாதிரி தாய் வழி உறவு, தாய் மாமன்களால் ஆதாயங்கள், அனுகூலங்கள் எல்லாமே நல்லா கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி ஏதாவது வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்றவங்களாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. 5ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. 5ஆம் பாவம் குலதெய்வம் பூர்வபுண்ணியம் புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். இப்போ இந்த சமயத்தில் குழந்தைகள் மீது கவனம் செலுத்துறது கொஞ்சம் நன்மையை தரும் நமக்கு. இப்போ நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த 1 மாதம் கழித்து அது எல்லாமே சரி செய்யப்படும். இன்னும் 6ஆம் பாவம் இயல்பாக இருக்கிறதுனால வேலைகளில் போன மாதம் வரைக்கும் வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் சரியாகக்கூடிய நல்ல காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களோட 7ஆம் பாவத்துக்கு சனியோட 7ஆம் பார்வை இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியிலே தான் இருக்கிறாரு. அவர் 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி நண்பர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு, கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கக்கிட்ட சரியாக இல்லாமல் மன கஷ்டங்கள்லாம் இருக்கும் இந்த காலகட்டங்களில். இன்னொரு 5 மாதங்களுக்கு பிற்பாடு தான் இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களோட 8ஆம் பாவத்தில் புதன் உச்சமடைகிறது ஒரு நல்ல ஒரு இதுதான். என்னென்னா திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய தடைதாமன்னு சொல்லுவோம் 8ஆம் இடத்தை. அதனால் அதாவது வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் அமையவே இல்லை, தடையாகவே இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகிடும். அந்த திருமண தடைகள்லாம் விலகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி திடீர் பண வரவு, இப்போ மகனுக்கோ மகளுக்கோ 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மகளுக்கு திருமணம் பண்ணணும், காசு கேட்டிருக்கிறேன் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாமே கைகூடி போச்சு அப்படின்னு இருக்கிறவங்களாம் உங்களுக்கு திடீர் பண வரவு அந்த மகனுக்கோ மகளுக்கோ மனம் முடிக்கக்கூடிய நல்ல தருணங்களாக தான் உங்களுக்கு இது அமையும். அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்லது. அதாவது 9ஆம் பாவத்தோட நல்ல பலன்களை கொடுப்பார். 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாகியஸ்தானம் சொல்லுவோம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாகியங்கள்லாம், அதாவது வேலையில் ஏதாவது பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், தந்தை வழி சொத்து ஏதாவது பெண்டிங்கில் இருக்குது, உங்கள் கைக்கு ரொம்ப நாளாக வரல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு
வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 10ஆம் பாவம், 10ஆம் பாவத்துக்கு வந்து குருவோட பார்வை இருக்குது, சனியோட 10ஆம் பார்வை இருக்குது. சரியா? அதனால 10ஆம் பாவம் தொழிலில் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகவே தான் இருக்கும். ரொம்ப அதாவது இதாகிடாது, லாஸ் ஆகிடாது. தொழிலில் அப்படியே டல்லாக ஏற்ற இறக்கமாக இருக்கும். அது வந்து இன்னொரு 5 மாதங்கள் கழித்து வந்து அது வந்து சரியாகிடும். அதே மாதிரி உங்களோட 11ஆம் பாவம் தொழில் வந்து ஏற்ற இறக்கமாக இருந்தால் தான் லாபஸ்தானத்தை வந்து செவ்வாய் பார்க்குறாரு. அதனால வந்து லாபஸ்தானம் கொஞ்சம் லாபங்கள்லாம் வந்து கொஞ்சம் குறையும். 100 ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு 70 ரூபா 80 ரூபா தான் வரும். அந்த மாதிரி சூழல்கள் தான் இருக்கும். அது இன்னும் 1 மாதம் கழித்து அது வந்து எல்லாமே சரியாகக்கூடிய நல்ல தருணங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 12ஆம் இடத்தை வந்து குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் பார்க்கறதுனால 12ஆம் எங்கே அதாவது ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து போய் வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக தான் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக, ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அமையவே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்கள இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போய் வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா வந்து நீங்கள் போய் வரணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் வருவீங்க. நம்ம இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி துல்லியமான பலன்களை கேட்டுங்க. நன்றி, வணக்கம்.